காமராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக திவ்யா சேத்ரா பிலிம்ஸ் படம் நிறுவனத்துடைய நிறுவனர் திருமதி நிர்மலா ராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நிர்மலா ராஜன் மேம், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. சிஆர் ராஜன் சாருடைய பிஹைண்ட்ல அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பில்லர் மேம் நிர்மலா ராஜன் அவர்கள். அடுத்ததா நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த காட்சிகள்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சதோ, அதாவது அந்த விஷுவல்ஸ் எடிட், அந்த மியூசிக் எல்லாமே எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அதே மாதிரி காட்சிகளை பார்க்கும் போதெல்லாம் இவரையும் நமக்கு ரொம்பவே பிடிச்சது தான் சொல்லும். ட்ரெய்லர்ல பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்காரு, நேரில் டோட்டலாகவே வந்து வேற மாதிரி இருக்காரு. அதான் அவருடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டராகவே வந்து முழுசா தன்னை மாத்திட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதாநாயகன் ராஜன் தேஜேஸ்வர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எஸ், அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கதாநாயகிக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. பல காட்சிகளில் கதாநாயகி இருந்தாங்க, பாடல்களில் அவங்களுக்கு வந்து முழுமையான இடம் இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது. வெரி ஹாப்பி டு வெல்கம் படத்துடைய கதாநாயகி ஐரா அகர்வால் ஆன் ஸ்டேஜ். அடுத்ததாக அமரம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு பரத்குமார் கோபிநாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து சார் கொடுக்கலாம். மலையாளம்ல பார்த்தீங்கன்னா டைரக்டர் பிரியதர்ஷன் சார் அவருடைய படத்தில் வந்து கேமராமேனாக சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் பல படங்களில் அவருடைய திறமையான வேலையை வந்து கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அமரம் படத்தில் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்ததா படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம், பார்க்கறதுக்கு ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க பயங்கர மிரட்டலான நடிப்பு, பட் ஆஃப் ஸ்கிரீன்ல டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான் சொல்லணும். திரு சாய்தீனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய கல்கிராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாட்டிலே பார்த்தோம், உட்கார்ந்தபடியே அவ்வளோ நடிப்பு, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தீங்க. தேங்க்யூ. வருக வருக என வரவேற்கிறேன். இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ட நீதிபதி ஐயா அவர்கள் கூப்பிட்ட உடனே இந்த இதுக்கு ஏற்றுக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது தமிழ் திரையுலகத்தில் தமிழக முதலமைச்சராக இருக்கிற திரு சோஜபுஷே அவர்கள் சாருக்கும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், ரெண்டு பேருமே வந்து நம்ம திரைத்துறையில் மீடியா மூலயமா அதாவது சாதாரணமாக இருக்கிறாங்க. ஒரு நடிகராக இருந்தாங்க, அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், இப்போ துணை முதல்வராக இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த மீடியாக்கள், அதாவது சினிமா துறையில் இருந்து வந்ததுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறமா அவர் வந்து மீடியாக்கள், இப்போ தந்தி டிவியில் பார்த்தோன்னா எடுத்த உடனே போடுவாங்க, இவர் காலையில் நம்ம ஹரிஹரன் சாரும் அந்த மேடம் பேசுவாங்க, சார் கிளம்பிட்டாரு, சார் வந்துகிட்டு இருக்காரு, சார் ஏர்போர்ட் போகிறாரு, சார் திருச்சி போகிறாரு, சார் தஞ்சாவூரில் இருக்கார்,
வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அந்த மீடியாவில் போட்டு 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 அவர் ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அது ஏன் எப்படின்னா மீடியா மூலியம். இந்த மீடியா எங்களுக்கு இந்த அமரன் திரைப்படத்தை இதே மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை கொண்டு வந்த மாதிரி எங்கள் படத்தையும் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவீங்கன்னு நம்பிக்கையாக இருக்கிறோம். அடுத்து ஹீரோ அதிகமாக பேச மாட்டார். இந்த துரைந்தர் படத்தில் வர ஃபைட்டு மாதிரி இந்த படத்தில் ஃபைட்டை பார்த்தா பயங்கரமாக மிரக்கலாக இருக்குது. அதுவும் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு சீனில் வந்து 2வது மாடியிலேருந்து 3வது மாடி குதிக்கணும். அவர் டூப் போட்டு குடிக்க சொன்னோம். ஆனால் அவர் என்ன சொன்னார், நானே குதிச்சிடறேன்ட்டார். குதிச்சுட்டு காலில் அடிபட்டுருச்சு. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்து அசோக் நகரில் செக் பண்ணால் 15 நாளைக்கு நடக்கூடாதுன்ட்டார். ஆனால் மறுநாள் ஷூட்டிங் எடுக்கணும். நான் அந்த வலியோட 2வது நாள் ஷூட்டிங் ஃபுல் டே வந்து அந்த வலியோடு அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் டைரக்டர் சார் அருமையாக மியூசிக் டைரக்டர்கிட்ட மியூசிக் வாங்கியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர்கிட்ட ஃபைட்டு எப்படி எடுக்கணும்னு அப்படி வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நடனம், இந்த மாதிரி எல்லாமே எடிட்டிங்கு, டப்பிங்கு, வசனம் மிக அருமையாக நேர்த்தியாக எழுதியிருக்கிறாரு. சார் ஒரு சில நேரத்தில் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் இந்த இதில் வந்து ஒரு இதுக்குள்ளே முடிச்சிட முடியுமா சார்? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் முடிச்சிடறேன்றாரு. அதனால் நேரங்காலத்தில் கரெக்டாக ஷூட்டிங் எடுத்து கொடுத்தாரு, படத்தையை முடித்து கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்க வேண்டும் என்று திவ்ய சித்ரா ஃபிலிம் சார்பில் ராஜன் சார் தேர்வில் நாங்கள் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.